ஸோ இதுதான் கடைசி எபிசோட் ரைட்? உங்க ஹீரோக்கு குங்குமமா இல்ல விபூதியான்னு இந்த எபிசோட்ல தெரிஞ்சிரும். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதாடா? ஜோக்கி எங்கடா இருக்க? ஐயோ, எங்க வீட்ல வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. இன்னும் 2 daysல கல்யாணமாண்டா. ஹலோ ஹலோ. ஐயோ, இவனை லவ் பண்ணதுக்கு இந்த வீட்ல பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலாம். மிச்சர் வேணுமா மீரா? நான் மாத்து பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவ. கடவுளா பார்த்து கொடுத்த வரோம். நாமளே தேடி இருந்தாலும் இப்படி ஒரு வாரம் கிடைச்சிருக்காது. இவங்க வேற. பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆக போறாள? ஆமா ஆமா, கொடுத்து வச்சவ. எவ்வளோ பெரிய விஷயம். யார் அம்பி அது? சண்டால அதுக்குள்ள அவனுக்கோ பொறுக்கல. நான் மிக்சர் சாப்பிடுறது வந்துட்டான். அதுவானா? நேத்து கேஸ் புக் பண்ணியிருந்தேன். கேஸ்காரனா இருக்கும். அக்கா, அந்த கதை கொஞ்சம் துறையேன். ஆஹா, என்னால முடியாது. நான் மிச்சர் சாப்பிடணும். வேணா அக்கா அனுப்பு. அடே பட்டு, யாருன்னு பாருடா. அப்போ உங்க ஹீரோ தைரியமா மீரா வீட்டுக்கே போயிட்டாரா? எல்லாம் கிருபதான். தம்பி பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கானோ. அம்மாடி, சத்த நேரம் எழுந்து உள்ள போமா. சரிப்பா. உள்ள ஓடிடு. தம்பி, நடு ஆத்துல நீ பாட்டுக்கு வந்து நின்னு இருக்க. கேஸ் எங்க? யார் இவன்? யாரா இருக்கும்? சித்த இருங்கோ. தம்பி நமஸ்காரம். திறந்த ஆத்துக்குள்ள ஏதோ ஒன்று புகுந்துருச்சுன்னு சொல்லுவா. ஆனா நீங்க ஒரு படி மேல போய் சாத்திருந்த ஆத்துக்குள்ள மணி அடிச்சு உள்ள வந்து யாருன்னே தெரியாம உட்கார்ந்து இருக்கேள். நீங்க யாரு? தம்பி, இங்க நோக்குங்கோ. அங்கேயே நோக்கிட்டு இருக்கேள். நோக்கு, என்ன வேணும்? சார், நான் உங்க பொண்ணாட்டை லவ் பண்றேன் சார். டேய், அபச்சாரம் அபச்சாரம். சாரி மீரா. சார், நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன் சார். மீரா ஃப்ரெண்டா? ஆஹா, லவ் பண்றேன் சார். அதுதான் தம்பி, மீராவோட ஃப்ரெண்டா நீங்கோ? யோ, லவ் பண்றேன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம மீராவை லவ் பண்றானா? லவ்வா? சார் சார், கொஞ்சம் உட்காருங்க சார். வண்டியில் பெட்ரோல் இல்லையா, அவ்வளோ தூரம் ஓடியே வந்தேன் சார். மூச்சு வாங்குது சார். ஆண்டி, கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், யார பண்ற ஆண்டிங்கற? ஆண்டி, பசிக்குது, கொஞ்சம் மிச்சர் கிடைக்குமா? தர முடியாது, போடா. அடே பீட, ஒரு மனுஷன் இங்க நின்னுட்டு இருக்கேன்டா. கண்ணுக்கு தெரியுதா இல்லையா நோக்கு? சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். இதுக்கு தான் நம்ம பெரியவா சொன்னா, வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்களும் பொம்முநாட்டிங்களும் வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு. இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? கண்ட கண்ட நாயெல்லாம் என் வீட்டு படி ஏறி என் பொண்ணு கேக்குது. கிராதகா. ஏண்டா, உன் மூஞ்சிக்கு பொறுக்கித்தனத்துக்கான 10 பொருத்தம் பக்காவா இருக்குது. உனக்கு எங்காத்து பொண்ணு கேக்குதா? நம்ம தகுதிக்கெல்லாம் இவங்கிட்ட பேசவே கூடாது. நாம மீராவுக்கு பார்த்த மாப்பிள்ள 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இவனை பாரு, ட்ரெயின்ல செயின் அடிக்கிற மாதிரி இருக்கான். அவனும் அவன் சட்டையும் சீச்சி. நீ எல்லாம் எங்க ஆத்து வாசல மிதிக்கவே யோசிக்கணும். உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? டேய் அபிஷ்டு, நான் சொல்றது செவுல விழுதா இல்லையா? பத்தா சொல்லினே இருக்கேன். ஜிலேபி பிறந்தவனே எந்திரா. அத்திம்பே, என்ன இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறேன்? ஐ ஜிலேபி. சோத்து முட்டை, சோத்து முட்டை. வெளியே போடா. மே ஐ கம் இன்? நீ யாருடா? அடுத்த பீடையா? தம்பி மன்னிக்கணும், ரேஷன் கடை பக்கத்து பில்டிங். நீங்க மாறி வந்துட்டேல். நீங்க ஒத்த கால் ரெட்ட கால் நின்னாலும் கெரோசின் தர மாட்டா. இதர் தேக்கோ. ஓ, ஆதார் கார்டா? என்னவா இருக்கும்க்கா? ஐயோ, புடி புடி புடி. அது
ஜோக்கி 90s கிட்டா? எங்க போச்சு ஆன்டி கிட்ஸா? எங்க அந்த ஜிலேபி? இந்தாடி பீட குடு, எதை கொடுத்தாலும் தின்னுட்டே இருப்பார் 24 நேரம். Since 1990. நம்ம மீராவை வேலைக்கு அமிச்சதுனால தான் 90s கிட்டே நமக்கு மாப்பிள்ளையா வந்திருக்கார். மாப்பிள்ள, எங்க வீட்டு பொண்ணை கட்டுறதுக்கு 10 பொருத்தம் பக்காவா இருக்குது உங்களுக்கு. எங்க பொண்ணு கொடுத்து வச்சவ. இவரை பார்த்தா செயின் அடிக்கிறவர் மாதிரியா இருக்கு, ஊருக்கே செயின் போடுறவர் மாதிரி இருக்கு. மாப்பிள்ள, கல்யாணத்தன்னைக்கு எனக்கும் ஒரு செயின் ப்ளீஸ். மாப்பிள்ள, கல்யாணத்தை இன்னைக்கே வச்சுக்கலாமா இல்ல நல்ல நாள் பார்த்து வச்சுக்கலாமா? சொல்லுங்க மாப்பிள்ள, எல்லாம் உங்க சாய்ஸ் தான். அடியே மீரா, மஷன் நிக்கிறிய, வந்து மாப்பிள்ளை அழிச்சுட்டு போ. போமா. நைன்டிஸ் கிட்ஸ் தான் எப்பவுமே கெத்து. வாவ், அப்போ உங்க ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. அங்க ஒருத்தன் ஏற்கனவே தன்னோட கால் தடத்தை பதிச்சிட்டான்னு யாருக்கும் தெரியாது. Powerful people come from powerful places. எப்போ அந்த ஆண்டி வந்து தானாவே ஜோக்கிக்கு நம்பர் கொடுத்துச்சோ அப்பவே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் வாழ்க்கை இது இல்லைன்னு. சூரியன் கூட சுக்காப்பி மாதிரி தெரிஞ்சது. வாழ்க்கை இது இல்லைன்னு தேட ஆரம்பிச்சான். டீ கடையில் எப்போ மீராவை பார்த்தானோ அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். He is the man who come from the powerful place. ஏய் மச்சான், டேய் ஏந்திரா. ஏய் மச்சான், டேய் டேய் மச்சான் ஏந்திரா. டேய் டேய், இன்னைக்கு எனக்கு கல்யாணம்டா. மீரா எங்கடா? கல்யாணமா? மீரா மீரா. நைட்டு என்ன லவ் படம் பார்த்தியா? கீழே அவசரம் இருக்க போகிறான் பாருப்பா. இவன் ஒருத்தன் காலம் போன காலத்தில் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறான் பாரு. சே, ஓ கனவா? டேய், 90s கிட்டுக்கு கனவுல கூட கல்யாணம் நடக்க விட மாட்டீங்களாடா? ஐயோ மீரா.